ஜெயக்குமார் அண்ணன் இருக்கார்ல, ஏடிஎம்கே ஜெயக்குமார் அவர்கள். ஆமாம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு வந்து அவரோட விளக்கம் வந்து உண்மையிலே கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்குது, அது கொஞ்சம் சிந்திக்கும்படியாகவும் இருக்குது. என்னென்னா, ஊழல் கொடி, ஊழல் ஊற்று திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காரு. 2G வழக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர் காலத்திலே வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து ஊழல் செஞ்சாங்க. ஆமாம். தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா லெவல்லையே வந்து விஞ்ஞான ரீதியாக ஊழல் செஞ்சு தான் டிஎம்கேவோட தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்கிறாரு. அவரை தொடர்ந்து அவரோட பையனும் வந்து அதை தொடர்ந்து அதன்படியே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஊழல் ஊற்று, இது வந்து ஒரு ஊழல் கொடி பேசிட்டு போயிட்டாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கவிஞர் அவர்களே? அவர் சொல்கிறது ஏறத்தாழ கரெக்டு தான். ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு இது தொன்று தொட்டு அந்த ஊழலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே தான் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நம்ம தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அவரோட ஆட்சி காலத்துலேயும் 2 அவர்களே ஐயான்னு சொல்லாதீங்க, அவர் கெட்டப்லாம் பார்த்தீங்கல்ல, அப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே 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 நமது தமிழக முதல்வர் அப்பா இருக்காருங்களா, அவரோட இப்போ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே அவரோட அமைச்சரவையில் இருக்கிற 2 அமைச்சர்கள் மெகா ஊழல் திளைத்து கொண்டிருக்காரு. ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, இன்னொருத்தர் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிறாரு. அதோட குட்டு என்றைக்கு வெளிப்படும்னு தெரியாது. திரு செந்தில் பாலாஜி அவர்களோட பிரச்சனையானது இப்போ பயங்கரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கதாகவும், அது வந்து அடுத்த மத்திய அரசு அவருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறதாகவும் ஒரு சில செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது திரு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் திமுகவுக்கு சலித்தவர்கள் அதிமுககாரர்கள் இல்லை என்ற போதுதான் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் இருந்தது. அப்பொழுது இந்த ஜெயக்குமார் எங்கே இருந்தார்? கண்டிப்பாக மாற்றி மாற்றி இவங்களை அவங்க குற்றம் சொல்கிறதும் அவங்களும் குற்றம் சொல்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான முன்னாக ஒரு தகவல் ஒன்று பரவச்சு வலைதளத்தில். என்ன அப்படின்னா, 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் போது உள்ள தமிழக அரசு பெற்ற கடனை காட்டியும் கடந்த 4 ஆண்டுகளில் டிஎம்கே ஆட்சி பண்ண கடன் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒரு முண்டத்துக்கு போட்டாங்க. அது எந்த அளவு உண்மையானு தெரியல. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக அதில் வந்து 90% நான் ஒத்துப்போகிறேன். ஏனென்றால் மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை, அது வரவில்லை, இது வரவில்லை என்று சொல்லியே இவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக செயல்படுத்தியது. குறிப்பாக எடுத்துக்கொண்டீங்கன்னா, நல்ல விஷயமாக இருந்த பெண்களுக்கு, குடும்பத் தலைவிகளுக்கு, அதுவும் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிகளுக்கு 1000 ரூபாய், இதிலேயே வந்து ஏகப்பட்ட பணமானது வந்து தமிழக அரசுக்கு செலவாகிறது. இது ஒரு வகையில் நல்லதாக திட்டமாக இருந்தாலும் ஒரு வகையில் அது அரசை பாதிப்பதாக இருக்கிறது. இது போன்று ஒரு சில நிறைய திட்டங்கள் இந்த மாதிரி செயல்படுத்தப்பட்டதால் என்னவோ தெரியல கடன் அதிகமாகிருக்க வாய்ப்பு. கவிஞர்களே, அதாவது ஒரு அரசு வந்து ஒரு ஓட்டு பேங்கை தக்க வைக்கிறதுக்காக சில திட்டங்களை வந்து அந்த அவங்களோட பீரியட் முடிகிற அந்த இடைப்பட்ட காலத்தில் சில அறிக்கைகளை விடுவாங்க. ஸோ அதன் மாதிரி தான் தமிழ்நாட்டில் இலவச திட்டங்கள் ஒன்று 2 அரசுகளும் அறிமுகப்படுத்தி ஓட்டு வங்கியை தக்க வைக்கிறதுக்காகவே, மகளிர் ஓட்டு தக்க வைக்கிறதுக்காகவே, அதாவது இப்போ வந்து நீங்கள் அந்த இடைக்கால ஆசிரியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு, ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது அடுத்த அரசும் இதை வந்து கண்டினியூ பண்ண தான் போகுது. ஆனால் வருமானம் இல்லை அப்படின்ற விஷயத்தை மீறி ஏன் வந்து அவங்க வந்து இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க? ஸோ எந்த தைரியத்தில் அவங்க கையில் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நலத்திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, யார் வந்தால் என்ன கடன் எவ்வளோனா கவர்மெண்ட் வாங்கிக்கலாம். அது உங்கள் சொந்த காசை போட்டு கட்ட போகிறது இல்லை. அடுத்து நம்ம தலையில் தான் வந்து விழுக போகுது. அது வரியாக விழுக போதோ எதுவாக விழுக போகுதுன்னு யாருக்கு தெரியும்? என்னைக்கு மக்கள் இதை பற்றி விழிப்புணர்வு அடைகிறாங்களோ அன்றைக்கி தான் அது மாற்றம் வரும்னு நம்புகிறோம். இலவசம் இல்லாத ஒரு அரசியல் அமைப்பு வரும்பொழுது தான் மக்களது நலத்திட்டங்கள் மக்களுக்காக செயல்படுத்தப்படும். இதை என்னைக்கு மக்கள் உணர்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு விடிவு காலம், உண்மையான சுதந்திரம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.